வணக்கம். இன்னைக்கு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஆதாரங்களை வச்சு ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போகலாம். டாபிக் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கோவில், முன்னூர் ஸ்ரீ ஆடவள்ளீஸ்வரர் திருக்கோவில். ஆமா. இது வெறும் ஒரு கோவில் அறிமுகம் இல்ல. இந்த இடத்தோட வரலாறு என்ன, அதோட ஜோதிட முக்கியத்துவம் என்ன, முக்கியமா நாம இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு இது எப்படி ஒரு சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலமா பார்க்கப்படுதுன்னு ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. சரி, உள்ள போலாமா? முதல்ல இந்த கோவில் எங்க இருக்கு, இதோட வரலாற்று பின்னணி என்னங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. நீங்க அனுப்பின இந்த ஆதாரங்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. இது வெறும் ஒரு வரலாற்று சின்னமா மட்டும் முன்னிறுத்தப்படல. இத ஒரு ஒரு ஆன்மீக மருத்துவமனை மாதிரி தான் சித்தரிக்கிறாங்க. குறிப்பா குரு தோஷம், அப்புறம் ஜாதகத்துல 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு முக்கியமான தீர்வு தர்ற இடமா சொல்லப்பட்டிருக்கு. ஓஹோ. ஆன்மீக நம்பிக்கையையும் ஜோதிடம் மாதிரியான ஒரு கட்டமைக்கப்பட்ட சாஸ்திரத்தையும் இது எப்படி இணைக்குதுங்கிறது தான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அப்போ சரி, பேசிக்கான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கோவில் எங்க இருக்கு? இது நம்ம தமிழ்நாட்டுல விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டமா? ஆமா, மரக்காணம் பக்கத்துல முன்னூறுன்னு ஒரு கிராமத்துல இருக்கு. சரி, எவ்வளவு பழமையானதுன்னு சொல்றாங்க? கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கும் மேல. 1400 வருஷமா? இங்கதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம் பட்டது. இது 3ஆம் குலோத்துங்க சோழன் கட்டின 300வது சிவன் கோவிலாம். ஆமா, நினைச்சு பாருங்க. 300வது கோவில், அதுவே அந்த மன்னனோட ஆன்மீக ஈடுபாட்டை பத்தி என்ன சொல்லுது? கரெக்ட். சோழர்களோட கோவில் திருப்பணிகள் பிரம்மாண்டமானது. அதுலயும் இது 300வது கோவில்ங்கிறது ஒரு பெரிய வரலாற்று பதிவு. இன்னொரு குறிப்புல 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்துல இந்த கோவிலுக்கு பெரிய அளவுல திருப்பணிகள் நடந்ததாவும் சொல்லப்படுது. ஓகே. ஆனா இந்த வரலாற்று பெருமையை தாண்டி தேவகுருவான பிரகஸ்பதி, அதாவது குரு பகவான் இங்க தவம் செஞ்சதா ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த ஒரு புள்ளி தான் இந்த கோவில்ல ஒரு முக்கியமான குரு பரிகார ஸ்தலமா மாத்துது. ஒரு நிமிஷம், இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு குரு தோஷம்ங்கிற வார்த்தை தெரியும், ஆனா அதோட அர்த்தம் என்ன? அது ஜாதகத்துல குரு பகவான் தப்பான இடத்துல இருக்கிறதா? சுருக்கமா சொன்னா அது என்ன? நல்ல கேள்வி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல குரு பகவான் பலவீனமா இருந்தாலோ, இல்ல ராகு, கேது, சனி போன்ற கிரகங்களோட சேர்ந்து கெடுதலான நிலையில இருந்தாலோ வர்றதுதான் குருதோஷம். சரி. குரு பகவான் ஞானம், செல்வம், குழந்தை பாக்கியம் இதுக்கெல்லாம் அதிபதி. அவர் பலவீனமா இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் தடை, தாமதம் ஏற்படும். அதாவது படிப்புல மந்தம், பணம் நிக்காம போறது, இந்த மாதிரி பிரச்சனைகளா? அதேதான். கல்யாணம் தள்ளி போறது, குழந்தை பிறக்கறதுல சிக்கல்னு பல பிரச்சனைகள் வரும். அதனாலதான் குருபலம் ரொம்ப முக்கியம்னு சொல்வாங்க. ஓகே, இப்ப தெளிவா புரியுது. அதே மாதிரி 8ஆம் இட தோஷம்னு அடிக்கடி குறிப்பிடுறீங்க. ஜோதிடத்துல அந்த 8ஆம் இடம் என்ன? அது ஏன் அவ்வளோ முக்கியமா பார்க்கப்படுது? ஜோதிடத்துல 12 வீடுகள் இருக்கும். அதுல 8வது வீடுங்கிறது ரொம்ப ஒரு சிக்கலான ஆழமான இடம். அத ஆயுள் ஸ்தானம்னு சொல்வாங்க. ஆயுள் ஸ்தானமா? ஆமா. ஒருத்தரோட ஆயுள், திடீர்னு நடக்கிற நல்லது, கெட்டது, அவமானங்கள், தடைகள், மறைமுக நோய்கள், ஏன் இன்சூரன்ஸ், வாரிசு சொத்து மாதிரி நாம எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட இந்த 8ஆம் இடத்தோட கட்டுப்பாட்டுல தான் வரும். அப்போ அந்த இடத்துல பிரச்சனைன்னா வாழ்க்கையில நிறைய எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். சரியா சொன்னீங்க. அந்த இடத்துல கெட்ட கிரகங்கள் இருந்தாலோ அல்லது அந்த இடத்தோட அதிபதி பலவீனமா இருந்தாலோ வாழ்க்கையில எதிர்பாராத அதிர்ச்சிகளும் தொடர் தோல்விகளும் வரும். அதனாலதான் இத ஒரு தோஷமா பாக்குறாங்க. பிரமாதம். இந்த அடிப்படை விளக்கம் ரொம்ப அவசியம். இப்போ கோவிலோட மத்த சிறப்பம்சங்களுக்கு வருவோம். இந்த கோவிலோட கட்டமைப்புல ஏதோ ஒரு தனித்துவம் இருக்குன்னு உங்க குறிப்புகள்ல படிச்சேன். அது ரொம்பவே என் கவனத்தை ஈர்த்தது. ஆமா, இதுதான் இந்த கோவிலோட மிக முக்கியமான சிறப்பம்சங்கள்ல ஒண்ணு. என்ன அது? பொதுவா சிவன் கோவில்கள்ல மூலவரான சிவபெருமான் கிழக்கு திசையை நோக்கிதான் இருப்பார். ஆனா முன்னூர் ஆடவள்ளீஸ்வரர் கோவில்ல சிவன் கருவறை தெற்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்கு. தெற்கு நோக்கிய சிவனா? இது கேட்கவே வித்தியாசமா இருக்கே. ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். தெற்கு திசை யமனுக்கு, அதாவது மரணத்தின் கடவுளுக்கு உரிய திசைன்னு சொல்லுவாங்களே. அப்படி இருக்கும்போது இங்க சிவன் தெற்கு நோக்கி இருக்கிறதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணம் அந்த ஆதாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கா? நிச்சயமா. இதுக்கும் அந்த 8ஆம் இட பரிகாரத்துக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? மிகச்சரியான கேள்விய கேட்டீங்க. நேரடியான தொடர்பு இருக்கு. தெற்கு திசை யமனுக்குரிய திசைங்கிறதால ஆயுளுக்கு அதிபதியான யமனோட திசையை நோக்கி சிவன் இங்க அருள் பாலிக்கிறார். ஓஹோ, அப்படியா? அதனால ஆயுள் சம்பந்தப்பட்ட பயங்கள், கண்டங்கள், நோய்கள்
அதாவது 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்துற சக்தியா இங்க சிவன் பார்க்கப்படுகிறார். வாவ்! காலனை காலால் உதைத்தவர் சிவன். அதனால தெற்கு நோக்கி இருந்து ஆயுள் குறித்த பயங்களை போக்குறாருன்னு ஒரு நம்பிக்கை. கரெக்ட். இதுதான் இந்த கோவில ஒரு சக்தி வாய்ந்த மிருத்யுஞ்சய ஸ்தலமா மாத்துது. இப்ப புரியுது. அந்த கட்டிடக்கலை வெறும் டிசைன் இல்ல, அதுவே பரிகாரத்தோட ஒரு பகுதி. வேற என்ன தெய்வங்கள் இங்க முக்கியமா இருக்காங்க? அம்பாள் ஸ்ரீ பிரகன் நாயகி, அதாவது பெரிய நாயகின்னு ஆமா. அர்த்தம். இவங்கள தவிர ஆறுமுக முருகன் இங்க தனி சன்னதில ரொம்ப விசேஷமா அருள் பாலிக்கிறார். முருகனுக்கும் தனி சன்னதியா? ஆமா, அதுக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்கு. சோழர் காலத்துல நல்லியக்கோடன்னு ஒரு மன்னன் போருக்கு போறதுக்கு முன்னாடி இங்க முருகனை வழிபட்டு ஒரு தாமரை பூவை அர்ப்பணிச்சாராம். ம். அந்த பூ அவருக்கு வேலாயுதமா மாறி எதிரிகளை அழிச்சு வெற்றியை தேடி தந்ததாம். அடையப்பா! அதனால தடைப்படுற காரியங்கள்ல வெற்றி கிடைக்கவும் வழக்குகள்ல ஜெயிக்கவும் இந்த முருகனை வழிபடுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லப்படுது. ஆஹா! கோவிலோட ஒவ்வொரு மூலைக்கும் ஒரு கதை, ஒரு பரிகார நம்பிக்கை இருக்கு. சரி, இப்போ மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த 8ஆம் இட தோஷத்தால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதுக்கு இந்த கோவில் எப்படி ஒரு தீர்வா பார்க்கப்படுதுன்னு ஆதாரங்கள் ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குது. அத பத்தி விரிவா பேசலாம். ஆமா, அந்த பட்டியலை நம்ம கொஞ்சம் பகுத்து பார்க்கலாம். நீங்க அதை கவனிச்சீங்கன்னா அது ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஸ்திரத்தன்மையை குலைக்கக்கூடிய 3 முக்கிய விஷயங்களை குறிக்குது. ஓகே, அது என்னென்ன? முதல் வகை மனரீதியான பாதிப்புகள். சுயமரியாதை இழப்பு, தேவையில்லாத அவமானம், ஞாபக மறதி, அப்புறம் அதிகமா உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறது. இதெல்லாம் ஒருத்தரோட தன்னம்பிக்கையே சிதைச்சிடும். சரி, இது முதல் வகை. அடுத்தது? 2வது வகை பொருளாதார சரிவு. அதாவது பண நஷ்டம், கொடுத்த கடன் திரும்பி வராம போறது, தொடர் தோல்விகள். இது ஒருத்தரோட வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கிடும். ஆமா, இது ரொம்ப முக்கியம். 3வது வகை எதிர்பாராத வாழ்க்கை அதிர்ச்சிகள். திடீர் விபத்துக்கள், நாள்பட்ட நோய்கள், கல்வியில் தடை, குடும்பத்துல தீராத பிரச்சனைகள். களத்திர தோஷம், அதாவது வாழ்க்கை துணையால வர்ற சிக்கல்கள், அப்புறம் குழந்தை பிறக்கிறதுல தடை, இதெல்லாமும் அதுல வருதா? ஆமா, அதுவும் இதுல அடங்கும். இந்த 3 வகை பிரச்சனைகளும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையின் அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்கக்கூடியவ. அதனாலதான் 8ஆம் இடம் அவ்வளவு முக்கியம். நீங்க இப்படி பிரிச்சு சொன்னதும் அந்த பட்டியலோட ஆழம் புரியுது. இது வெறும் ஜோதிட பட்டியல் மாதிரி தெரியல. ஒரு சராசரி மனிதன் தன் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய மிக மோசமான கவலைகளோட தொகுப்பு மாதிரி இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. ஆனா ஒரு கேள்வி வருது. இவ்ளோ விதவிதமான பிரச்சனைகளுக்கு, அதாவது பண நஷ்டத்திலிருந்து நோய் வரைக்கும், ஒரே கோவில் எப்படி ஒரு தீர்வா இருக்க முடியும்னு அந்த ஆதாரங்கள் விளக்குதா? அதுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கம் என்ன? அது ஒரு அருமையான கேள்வி. ஆதாரங்களின்படி இதோட தர்க்கம் மூல காரணத்தை சரி செய்யறதுல இருக்கு. மூல காரணத்தையா? எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ ஒரு மரத்தோட இலைகள்ல பிரச்சனைன்னா, நாம இலைகளுக்கு மருந்தடிக்கிறத விட அதோட வேருக்கு உரம் போட்டா மரம் மொத்தம் சரியாயிடும் இல்லையா? ஆமா, சரிதான். அதே மாதிரி இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் ஜாதகத்துல இருக்கிற அந்த 8ஆம் இட பாதிப்புங்கிற வேறுதான். இந்த ஆடவள்ளீஸ்வரர் கோவில் அந்த மூல காரணமான கிரக தோஷத்தை சரி செய்யற இடமா நம்பப்படுது. ஓஹோ! அந்த வேற சரி பண்ணிட்ட அதனால ஏற்பட்ட கிளை பிரச்சனைகளான பண நஷ்டம், நோய், அவமானம் எல்லாம் தானா சரியாகுங்கிறது தான் இதோட அடிப்படையான நம்பிக்கை. இது ஒரு நல்ல விளக்கம். சரி, இங்க நடக்கிற விழாக்கள், விசேஷங்கள் பத்தி என்ன தகவல்கள் இருக்கு? சாரதா நவராத்திரி, சனி மகா பிரதோஷம் மாதிரியான விழாக்கள் இங்க ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுது. முக்கியமா குரு பெயர்ச்சி விழாக்கள் நடக்கும்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்க கூடுறாங்க. அப்போ குரு பரிகாரத்துக்கு இது எவ்வளவு முக்கியம்னு அதுவே காட்டுது. ஆமா, இது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடக்க போறதா ஒரு குறிப்பு இருக்கு. அப்படியா? என்ன அது? February 22, 2026ல நடக்க போற மகா கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம்னா வெறும் கோயில் புதுப்பிக்கிற விழா இல்லையே. ஆதாரங்களின்படி அதோட ஆன்மீக முக்கியத்துவம் என்ன? அந்த நாள்ல கோவிலோட சக்தி பல மடங்கு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்களே. நிச்சயமா, கும்பாபிஷேகங்கிறது ஒரு கோவிலுக்கு மறுபிறவி கொடுக்கற மாதிரி. யாகங்கள், மந்திரங்கள் மூலமா கோபுர கலசங்கள்ல தெய்வீக சக்திய மீண்டும் ஆவாகனம் செய்வாங்க. எளிமையா சொன்னா கோவிலோட பேட்டரியை ரீசார்ஜ் பண்ற மாதிரி. அதேதான். அந்த சமயத்துல கோவிலோட அதிர்வலைகள் ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு நம்பப்படுது. நீங்க அனுப்பின ஆதாரங்கள்ல இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஒரு சுவாரஸ்யமான அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அழைப்பு? ஸ்ரீ ஜகத்குரு சேவாஸ்னு ஒரு அமைப்பு February 21, 22 தேதிகள்ல நடக்க போற இந்த கும்பாபிஷேகத்துல சேவை பணிகள் செய்ய தன்னார்வலர்களை அழைக்கிறாங்க. ஓ,
சேவை பணிகளுக்கா? ஆமா, இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் வருது. இந்த புனிதமான சேவையில கலந்துக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களோட நண்பர்கள், உறவினர்கள் வட்டாரத்துல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைகள் தீரும்னு ஒரு நம்பிக்கை தெரிவிக்கப்படுது. இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கே. அதாவது நான் செய்யற ஒரு ஆன்மீக சேவை என்னை சேர்ந்தவங்களுக்கும் பலன் கொடுக்கும்னு சொல்றாங்க. சரியா பிடிச்சீங்க. வெறும் பண உதவி செய்யறது மட்டும் இல்லாம நேரத்தையும் உழைப்பையும் கொடுக்கறதால அந்த பலன் அதிகமாகுதுன்னு அந்த ஆதாரங்கள் சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, இது தனிநபர் வழிபாட்டையும் தாண்டி ஒரு சமூக பலனை முன்னிறுத்துது. ஒருவர் செய்யும் புண்ணிய செயலின் தாக்கம் அவரை சுற்றியுள்ள ஒரு பெரிய வட்டத்திற்கு பரவுங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையை இது காட்டுது. அந்த சேவைக்கான அழைப்புல கூட நாம முன்னாடி பேசின அதே பிரச்சனைகள், வம்பு வழக்கு, பண நஷ்டம், குடும்ப பிரச்சனை பட்டியலிடப்பட்டு இதுக்கெல்லாம் தீர்வு தேடுறவங்க இந்த சேவையில கலந்துக்கலாம்னு சொல்லப்படுது. அப்போ பரிகாரம்ங்கிறது வெறும் அர்ச்சனை செய்யறது மட்டுமில்ல, இறைவனுக்கு சேவை செய்வதும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம்தான். கரெக்ட். அதத்தான் இது உணர்த்துது. ஆக இந்த நீண்ட உரையாடலோட இறுதியில நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு தொகுத்து பார்த்தா, முன்னூர் ஆடவள்ளீஸ்வரர் கோவில்ங்கிறது வெறும் 1400 வருஷ பழமையான ஒரு கோவில் மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. அது ஒரு சோழர் கால வரலாற்று சின்னம், தெற்கு நோக்கிய சிவன் சன்னதிங்கிற அபூர்வமான கட்டிடக்கலை அம்சம் கொண்டது. அதுக்கு மேல குருதோஷம் மற்றும் ஜாதகத்தோட 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட வாழ்க்கை சிக்கல்களுக்கு, அதாவது நம்மளோட நவீன கால கவலைகளுக்கு தீர்வு காண்ற ஒரு மிக முக்கியமான பரிகார மையமா இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கு. இறுதியா பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு இடம் இன்னைக்கும் மக்களோட வேலை இழப்பு பயம், கடன் பிரச்சனை, மன அழுத்தம் மாதிரியான நவீன கால பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா நம்பப்படுதுன்னா, நம்ம சமூகத்துல நம்பிக்கையும் பாரம்பரியமும் ஜோதிடம் மாதிரியான சாஸ்திரங்களும் எவ்வளோ ஆழமா ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்குன்னு தெரியுது. ஆமா, வரலாறு, ஆன்மீகம், ஜோதிடம், கட்டிடக்கலைன்னு பல விஷயங்கள் ஒரே இடத்துல சங்கமிக்குது. இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த ஆதாரங்களின்படி ஒருத்தர் செய்யற ஆன்மீக சேவை அவரை சுத்தி இருக்கிற நண்பர்கள், உறவினர்களோட வாழ்க்கையையும் பாதிச்சு அவங்களுக்கும் நன்மை செய்யும்னு சொல்லப்படுது. ஒரு ஆன்மீக அலை விளைவுன்னு இதை சொல்லலாம். தனிப்பட்ட ஒருத்தரோட செயலுக்கும் ஒரு சமூகத்தோட நலனுக்கும் இருக்கிற இந்த இணைப்பு ரொம்பவே தனிநபர் சார்ந்ததாக மாறிப்போன இன்றைய உலகத்துல நமக்கு என்ன சொல்லுதுங்கிறத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கணும்.